நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க, இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றீங்களுக்குள்ள நான் வந்து போக விரும்பல. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம்தான். இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் அவர் கரூர் போகலன்றதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் விமர்சனத்துக்குள்ளாக இருந்த நிலையில பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்துல அவர் பாக்குறாரு அப்படின்றத எப்படி பாருங்க? இதுல நான் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கிட்ட கேட்கணும். தாவேகாவை விமர்சிக்கிறத பாஜக தவிர்த்து வருது. இதுக்கு காரணம் வந்து எப்படியாவது தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சினாலதான் இது செய்யறாங்க. ஆரம்பத்துல தாவேகா பாஜகவை விமர்சிக்கும் போது உரிய பதிலடி பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க. எதுக்காக அமைதி காக்குறாங்கன்னு ஒரு இது வருது. நாங்க எங்க அமைதி காக்குறோம்? ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலேயும் நாங்க வைக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டாவது, விமர்சனம் பண்ணனதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னா இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை சேர்க்கிறாங்க. அப்போ அந்த கட்சி மேல விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் பத்தி திமுக காரங்க பேசாதான். ஏங்க அவ்வளவு தூரம் நீங்க கூட்டணிக்கே போகாதீங்க. கரூரிலே பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? திருடருங்கிறாரு. அதே முதலமைச்சர் அவர் கட்சியில சேர்ந்த அமைச்சராக்கி அவர் தியாகிங்கிறாரு. நீங்க விமர்சனத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நன்றிங்க. நான் உள்ள வரி வெளியில் போங்க நான் சொல்ல மாட்டேன். அது தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு. அதனால நாங்க கட்சியில் இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவிச்சாலும் அதுக்கு வேலை பண்ணுவோம்.